அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான உலக செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் அதிபர் ஹெலிகாப்டர் விபத்தில் பார்த்தீங்கன்னா மரணமடைந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஈரான் அதிபர் ரைசியை படுகொலை செய்திருக்காங்களா இஸ்ரேல். நேற்றைய நண்பனாக இருந்து இன்றைய கொடூர எதிரியானது எப்படி அப்படிங்கிற ஒரு தகவல் தற்போது வெளியாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஈரான் அதிபர் ஹெலிகாப்டரில் அப்படி எங்கே போனார், நாட்டு எல்லையில் இருந்தது, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஷாக்கான விஷயங்களும் தகவல்களும் வெளியாகியிருக்கு. இது குறித்த பல்வேறு பரபரப்பான தகவலை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் என்ன விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் மரணமடைந்தார் அப்படிங்கிறது மட்டும் இல்லாத செய்தி, ரைசியின் மரணம் விபத்தால் நிகழ்ந்ததா அப்படி இல்லைனா திட்டமிட்ட படுகொலையா அப்படிங்கிற சந்தேகங்களும் விவாதங்களாகி வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஈரான் அதிபர் ரைசியின் மரணம் இஸ்ரேல் உளவு அமைப்பான மொசாத்தின் திட்டமிட்ட படுகொலை என்கிற வாதங்களும் முன்வைக்கப்படுதுங்க. இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தை தொடர்ந்து இஸ்ரேல் ஈரான் இடையேயான உக்கிரமான முதல் 3வது உலக போரை நோக்கி சர்வதேச நாடுகளை இழுத்துவிட்டு கொண்டே இருந்திருக்கு. 3வது உலக போர் எப்போது வெடிக்குமோ அப்படிங்கிற பதற்றமான சூழ்நிலையில தான் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியின் மரணமும் நிகழ்ந்திருக்கு. ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியின் மரணம் விபத்தானதா அல்லது திட்டமிட்ட படுகொலை சரியா அப்படிங்கிற விவாதமும் உக்கிரமானதாகவே இருந்து வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பாக ஈரானின் முதன்மை எதிரியான இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாத் மீதான அத்தனை சந்தேக கண்களும் திரும்பி நிற்கின்றது. அப்படி என்னதான் இஸ்ரேல் ஈரான் இடையே பிரச்சனை? இஸ்ரேலை அன்று ஆதரித்திருக்காங்க ஈரான். அதாவது 1948 தான் இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு உருவாகியிருக்கு. அப்போது ஈரானில் பஹ்லவி வம்சத்தை சேர்ந்த ஷா குடும்பம் அரசாண்டு கொண்டிருந்தாங்க. இஸ்ரேல் உருவாக்கப்பட்டது அப்போது பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் நாடு பாலஸ்தீனம் பக்கம் நின்றிருக்காங்க. ஆனாலும் இஸ்ரேலை எகிப்து ஆதரித்த உடனேயே ஈரானும் இஸ்ரேலுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா இஸ்ரேலை அங்கீகரித்த உலகின் 2வது நாடு தான் அன்றைய ஈரான். ஈரானின் 1979 ஒரு புரட்சி, அதாவது ஈரான் இஸ்ரேல் இடையேயான உறவுகளில் ஷா ஆட்சி காலம் வரைக்கும் எந்த ஒரு சிக்கலும் கிடையாது. ஆனால் 1979 ஈரானில் மத அடிப்படையிலான புரட்சி வெடித்திருக்கு. ஈரானின் மதகுரு கொமேனி நடத்திய புரட்சி ஒட்டுமொத்த ஷா வம்சத்து ஆட்சியையே தூக்கி அடித்திருக்கு. அன்று முதல் ஈரான் முற்றுமுழுதான மதம் சார்ந்த இஸ்லாமிய குடியரசு நாடாக உருமாறியிருக்கு. இதன் பின்னர் தான் அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகியவை ஈரானின் பிரதான எதிரி நாடுகளாக உருமாறியிருக்கு. 1979 ஈரானில் உருவெடுத்த கொமேனா தலைநகரமான அரசாங்கம் இஸ்ரேல் உறவை முடித்திருக்காங்க. அதாவது கொமேனா தலைமையிலான அரசாங்கத்தை பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் அவங்களுடைய உறவை முற்றிலுமாக முறித்திருக்காங்க. இஸ்ரேலுக்கு எதிரான பாலஸ்தீன தனி நாட்டை உருவாக்குறதுல ஈரான் படுமுனைப்பு காட்டியிருக்கு. பாலஸ்தீன விடுதலை போரில் ஈரான் தலைவர்களை பங்கேற்றிருக்காங்க. இதனால் இஸ்ரேல் தான் ஈரானின் முக்கியமான முதல் எதிரியாகவும் போயிருக்கு. ஆனாலும் ஈராக்கை தான் இஸ்ரேல் தமது முதல் எதிரியாக்கி கொண்டிருந்தாங்க. இஸ்ரேல் 1990களுக்கு பிறகு பயங்கரவாதம் அப்படிங்கிற பெயர் அதிவேகமாக உச்சரிக்கப்பட்டது. ஹிஸ்புல்லா என்ற அமைப்பு பிறப்பெடுக்க காரணமே ஈரான் தான். லெபனானின் மையம் கொண்டிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா தான் பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் இயக்கத்துடன் இப்போதும் இணைந்து நிற்கிறாங்க. ஹமாஸ் மீது கை வைத்தால் ஹிஸ்புல்லா கொதித்தெழும். ஹிஸ்புல்லா மீது தாக்குதல் நடத்தினா ஈரான் உக்ரபோரை நடத்தும். ஈராக் ஏமனில் ஹவுதி இயக்கம் மீது யாரேனும் தாக்குதல் நடத்தினால் ஈரான் படை வலிமையை காட்டும். இப்படியான ஒரு நெருக்கமான கட்டமைப்பு தான் கடந்த 20-30 ஆண்டுகளாக ஈரான், லெபனான், சிரியா, ஏமன் உள்ளிட்ட நாடுகளுடனான உருவாக்கப்பட்டிருக்கு. அத்தனை ஆயுத குழுக்கள் அல்லது சோகால்ட் பயங்கரவாத இயக்கங்களுக்கு ஆயுதங்களையும் பயிற்சிகளையும் வாரி கொடுத்த வள்ளல் தேசம் தான் ஈரான். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலும் ஈரானும் நேரடி போர்களில் ஈடுபடாமல் நிழல் குழுக்கள் பயங்கரவாத இயக்கங்கள் மூலமாக பகையை தீர்த்து கொள்ள
நாடுகளில் பல படுகொலைகள் அரங்கேறி கொண்டே தான் இருந்திருக்கு. சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஈரான் அணு விஞ்ஞானிகள் படுகொலை செய்யப்பட்ட போது அத்தனை கைகளும் இஸ்ரேலை தான் காரணம் அப்படின்னு குற்றம் சாட்டி நீட்டியிருக்காங்க. இந்த யுத்தம் செங்கடல்ல இருதரப்பும் மாறி மாறி கப்பல்களை தாக்குவதாகவும் நீண்டிருக்கு. இதன் அடுத்த கட்டம் தான் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம். பாலஸ்தீனத்தின் காசா மீதான இஸ்ரேலின் 2023 ஆண்டு யுத்தம் ஈரான் இஸ்ரேல் இடையேயான வெளிப்படையான யுத்தத்துக்கும் 3வது உலக போருக்குமான திருவுபாதையாகவும் இருந்துவிட்டது. கடந்த ஏப்ரல் மாதம் இந்த இஸ்ரேல் ஈரான் இடையேயான யுத்தம் பகிரங்கமாகியிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் ஈரான் தூதரகம் மீது இஸ்ரேல் தாக்கியிருக்காங்க. இங்கிருந்து ஈரான் இஸ்ரேல் இடையேயான நேரடி யுத்தமும் வெடித்திருக்கு. டமாஸ்கஸ் ஈரான் தூதரகம் மீதான தாக்குதலில் மூத்த இராணுவ தளபதி ஜஹோதி உள்ளிட்ட 13 பேர் படுகொலை செய்யப்பட்ட ஈரான் பெருங்கோபம் கொண்டு தமது ஒட்டுமொத்த நெட்வொர்க் நாடுகள் மூலமா இஸ்ரேலை கதிகலங்க வைத்திருக்கு. ஈரானின் நட்பு சக்திகள் நெட்வொர்க் நாடுகள் இஸ்ரேல் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தி கொண்டே இருந்திருக்காங்க. இதுதான் 3வது உலக போரை நோக்கி சர்வதேசத்தை இழுத்துவிட்டு கொண்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இத்தகைய யுத்த சூழல்ல தான் இப்போது ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் மரணமடைந்து விட்டார். அவரது எரிந்த உடல் மட்டுமே கிடைத்திருக்கிறது அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாக இருக்கு. ஆனால் பொதுவாகவே ரைசியின் மரணம் ஒரு விபத்து என எவருமே நம்பல. அத்தனை பார்வைகளும் ஈரானின் பரம எதிரியான இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாத்தின் நாசகார சதி திட்டம்தான் என்கிற குற்றச்சாட்டு வலிமையாக முன்வைக்கப்படுகிறது. நெருப்பில்லாமல் புகைவதில்லை அப்படிங்கிற காரணம் தாங்க. அதாவது ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பயணத்தில் ஹெலிகாப்டர் விபத்தான நிலையில் அவர் பலியான சம்பவம் பெரும் பரபரப்பை தற்போது ஏற்படுத்தி வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். 12 மணி நேரமாக நடந்த மீட்பு பணியின் முடிவில் அவர் மரணமடைந்து விட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டும் இருக்கு. ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி எங்கே சென்றாரு, எப்படி இந்த விபத்தில் சிக்கினாரு அப்படிங்கிற விவரங்கள் தற்போது வெளியாகி இருக்கு. அதாவது ஈரானின் கிழக்கு அஜர்பைஜான் மாகாணத்தில் இருக்கக்கூடிய வர்சஹான் மற்றும் ஜோல்பா நகர்களுக்கு இடையே செல்லும் போது தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. மோசமான வானிலை காரணமாக ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது, அப்படி இல்லைனா அவசரமாக தரை இறங்கியதோ அப்படின்னும் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ஆரம்பத்தில் உள்துறை மந்திரி அஹ்மத் வஹீடி மோசமான வானிலை மற்றும் பனிமூட்டம் காரணமாக ஹெலிகாப்டர் கடுமையாக தரை இறங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போது ஹெலிகாப்டர் விபத்துக்கு உள்ளதாக கூறப்படுது. அதாவது அவசரமாக லேண்டிங் செய்யும் போது தவறுதலாக லேண்டிங் செய்து விபத்து ஏற்பட்டதாக சொல்லப்படுது. ஹெலிகாப்டர் விழுந்த இடம் மலை காடுகள் நிறைந்த நிலப்பரப்பு மற்றும் கடும் மூடுபனி கொண்ட இடம் ஆகும். இந்த மோசமான வானிலை தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு இடையூறாக இருந்ததால் முழுமையான மீட்பு பணிகளை மேற்கொள்ள 12 மணி நேரம் ஆகியிருக்கு. ஹெலிகாப்டரில் ஈரானிய அதிபர் இப்ராஹிம் ரைசி, அந்த நாட்டின் வெளியுறவு அமைச்சர் ஹசைன் அப்துல்ஹாகின், ஈரானின் கிழக்கு அஜர்பைஜான் மாகாண ஆளுநர் மற்றும் பிற அதிகாரிகள் மற்றும் பாதுகாவலர்கள் இருந்ததாக அரசு தெரிவித்திருக்காங்க. இவர்கள் எல்லோருமே பலியாகிவிட்டிருக்காங்க. அஜர்பைஜான் ஜனாதிபதி இல்ஹாம் அலியேவ் முடங்கிலிருந்து இரு நாட்டு முயற்சியில் கட்டப்பட்ட ஒரு அணையை திறப்பதற்காக அஜர்பைஜானுடனான ஈரானின் எல்லைக்கு ரைசி சென்றிருக்காராம். அங்கிருந்து திரும்பி வந்தபோது இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. ஹெலிகாப்டரில் பயணித்த ஈரானிய அதிபர் இப்ராஹிம் ரைசி, அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் ஹசைன் அமிர்துல்லாஹின் ஆகியோர் அந்நாட்டின் மிக உயரிய அரசியல் தலைவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இவ்வளவு மோசமான வானிலையில் ஹெலிகாப்டரை இயக்க அனுமதி கொடுக்கப்பட்டது எப்படி அப்படிங்கிற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கு. கடந்த 1960 டிசம்பர் 14 அங்குள்ளக்கூடிய மஷாதீன் நோகன் மாவட்டத்தில் ஒரு மதகுரு குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த இப்ராஹிம் ரைசி. பள்ளிப்படிப்பை முடித்த இவர் தொடர்ந்து சட்டப்படிப்பை முடித்திருக்காரு. ஈரானின் முக்கிய வழக்கறிஞர்களில் ஒருவராக ரைசி வலம் வந்திருக்காரு. தொடர்ந்து நீதிபதியாக பணியாற்றிய அவர் கடந்த 2019 ஈரான் நாட்டின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். தற்போது அந்த நாட்டின் அதிபராக பதவி வகித்தும் வருகிறார். இஸ்ரேல் போருக்கு இடையே திடீரென
திடீரென ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்கு உள்ளாகியிருக்கு. கடந்த சில வாரங்களாக ஈரான் இஸ்ரேல் மாறி மாறி தாக்குதல்களை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. அதிலும் இஸ்ரேல் மீது ஈரான் பல சர்ப்ரைஸ் தாக்குதல்களையும் நடத்தி வருகிறது. இந்த நிலையில தான் இந்த விபத்தும் நடந்திருக்கு. வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது மாதிரியான ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான உலக செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.